போன்ற வித்தனைகளை கர்த்தர் ஆண்டவரே நீ கரம் பிடித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம். வட இந்தியாவில் கூட ஆண்டவரே அநேக மிலிட்டரிமார்கள் ஆண்டவரே சிறையில வாடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே பள்ளியில படிப்பதற்கு ஆண்டவரே ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறாங்களே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ ஊழியக்கார சுகத்தை விரும்புகிறார் அல்லவா ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஊழியர்களுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை கர்த்தர் ஆண்டவரே நீ ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தலைநிமிர செய்யும்படியாக ஆண்டவரே எல்லாத்துக்கும் முன்னாடி ஆண்டவரே எங்கெல்லாம் தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறதோ எல்லா இடத்திலும் தலையை நிமிர பண்ணும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ கிரியை செய்வதற்கு நன்றி ஆண்டவரே. வெட்கப்பட்டதை எடுத்தெல்லாம் வெற்றியை காண செய்கிற நல்ல ஆண்டவர் ஆண்டவரே. அப்பா நீ தயவுள்ளவரா இருக்கிறதுக்காக அப்பா அப்படிப்பட்ட உபத்திரவப்படுகிற எல்லா ஊழியர்களையும் சேர்ந்து மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவரே என்று பவுலும் சீலாவும் ஜெபிக்கும் போது சிறைச்சாலை கட்டுகள் அதிர்ந்தது போல ஆண்டவரே இந்த நாள்ல இப்படி எங்களுடைய சபைகளே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையை பின்பற்றி செல்லுகிறோம். அந்த சிறை அதிகாரிகள் பயந்து நடுங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியர்களை விட்டணும் சீக்கிரமாய் செய்து விடுவிக்கணும் சொல்லி அவனுடைய பயந்து நடுங்கத்தக்கதாக நீ உதவி செய்வதாக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. இந்த இந்திய தேசத்துல நடக்கிற அந்த ஸ்தோத்திரம் போராட்டங்களை அந்த ஸ்தோத்திரம் போர் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தீவிரவாத பிரச்சனைகள் ஆண்டவரே நீங்க 26 பேருக்கு மேலாக இறந்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இதற்கு பதில் நீரே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே எங்க நாட்டுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆண்டவரே தீவிரவாதங்களையும் கர்த்தர் நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு மனமிறங்கி ஒரு சேமத்தை தரும்படியாக எங்கள் தேசத்திற்கு ஒரு சேமத்தை தாரும். எங்கள் தேசத்திற்கு ஒரு சேமத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் கதறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு ஒரு சேமத்தை தாருங்கள். ஆவியானவரே நீர் பெரிய அற்புதங்களை செய்ய ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற அந்த விபச்சார வேஷத்தனங்களை கர்த்தர் நீ மாற்றும்படியாக இன்னைக்கு அநேக சீர்குலைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை பாலியல் சொல்லி ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவரே உட்படுத்தாதபடிக்கு நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பாலியலை ஈடுபடுத்துகிற எல்லாரையும் ஒரு மனம் இறங்குங்க ஆண்டவரே. இதை தவறு என்று சொல்லி உணரத்தக்கதாக உதவி செய்கிறோம். இன்னைக்கு பெண்கள் தனியாக நடக்க முடியவில்லை அப்பா. ஒரு பயம் இருக்கிறது ஐயா ஆண்டவரே. பகலிலே தனியா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. அல்லேலூயா. வயதானவர்கள் கூட பயந்து நடுங்கிறாங்க அப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அரசியல்வாதிகள் செய்தால மூடி மறைத்து விடுகிறாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரும்படியா இதை செய்தால் ஒரு பயம் என்று சொல்லி அப்படிப்பட்ட சட்டம் ஏற்றத்தக்கதா நீர் கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஆண்டவரே நீர் கிரியை செய்ய போவதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் மந்திர பிள்ளி சூனியங்களை செய்கிறவர்களா இப்படிப்பட்ட நாங்கள் கரையை செலுத்த நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆவியானவரே நீர் கிரியை செய்வதற்காக அப்பா நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேச ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மாய மந்திரங்கள் எல்லாம் பலவிதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் கட்டுகளால் நிறைந்திருக்கிறது. இது எப்படிப்பட்ட கட்டுகளை கர்த்தர் நீ மாற்றுங்க ஆண்டவரே. தேர்தலை ஜெயிக்கணும் தேர்தலை நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி ஆங்காங்க யாகங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்க மந்திரங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் மாற்றி உமக்கு சித்தமானவர்கள் வரத்தக்கதா நீர் உதவி செய்யுமையா ஆண்டவரே. ஊழியர்களை விரும்பத்தக்கவர்கள் வரட்டும் ஆண்டவரே. சிறுபான்மைகளை நேசிக்கிறவர்கள் வரட்டும் ஆண்டவரே. நீர் கிரியை செய்யுங்கப்பா ஆண்டவரே. வல்லமுள்ள கரம் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் மேலே இறங்கும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ண போகிறது. மழையை பெய்ய பண்ண போகிறதுக்காக நீர் கிரியை செய்யுங்கப்பா. உங்களுடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க வியாதியா இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் நீ தொட்டு ஆண்டவரே சுகமளிக்கும்படியாக அவங்க உமக்காக தானே ஊழியம் செய்ய
வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய ஊழிய சுகங்களை விரும்புகிறவர் அவருடைய வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தரை மாற்றி போட வேண்டுமா நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேசத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி அமைத்து கர்த்தர் தாமே அனுகூலமான சூழ்நிலை கர்த்தர் கட்டளையிடக்கூடிய தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். செய்திக்கு பின்னாடி ஒருவேளை நேரம் இருந்ததுன்னா நம்ம ஷேரிங் காரியத்தை நாம் செய்யலாம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மையான ஐயா அவர்கள் தேவனுடைய செய்தியை நம்ம இது பண்ண இருக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நேர காலத்தை வகுத்துக்க வேண்டும். பாடல் என்று சொன்னாலும் அப்படி அதிகமாக பாடிடக்கூடாது. ஜபம் என்று சொன்னாலும் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை வைத்து நாம் சுருக்க ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு நேரம் காலம் போதாது அப்படின்னால தான் அந்த காரியத்தை நாம் செய்து கொடுக்கணும். அதனால் நான் ஜபத்துக்கு எதிராகவும் கிடையாது. இது ஒரு நேர காலம் நமக்கு போதலை. அதனால் நம்ம நிறைய பாட்டை பாடிட்டோம். அதனால் அருமையான ஐயாவின் இடத்துல இப்போ நம்ம தரலாம். இப்போ அவங்க கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாங்க. இந்த செய்தியை நம்ம கேட்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? Amen. God bless you all. இப்போ just now I am going to introduce my brother. His name is Jack. நான் இப்போ என்னுடைய சகோதரரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். He is the man of God. அவர் கடவுளுடைய மனிதன். Amen. அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறார். He is living in USA. God is using him his mighty way. ஆண்டவர் அவரை மகிமையாய் உபயோகப்படுத்தி வருகிறார். He is like an evangelist. He is traveling all over the world and preach the gospel. அவர் உலகம் முழுவதும் போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். God is doing miracle through him. Hallelujah. அநேக அற்புதங்களை செய்கிறார். நிறைய செவிடர்கள் கேட்டார்கள். கண் பார்வையிட்டவர்களுக்கு பார்வை கிடைத்திருக்கிறது. God is using him his mighty way. அவர் மகிமையான பாதையில கர்த்தர் நடத்துகிறார். He is a good preacher. ஒரு நல்ல போதகர். he is a good gospel preacher. சுவிசேஷ பிரசங்கியார். But greater than his heart is generous heart. ஒரு இருதயம் ரொம்ப நல்ல இருதயம். Really அவர் கடவுளுக்கு பயப்படுற ஒரு தேவ மனுஷன். அவர் இடத்துல நான் சொல்லும் பொழுது உடனே அவர் சொன்னார், ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நம்ம எல்லாரும் நீங்க கண் தெரியாத எல்லா ஊழியர்களும் கூப்பிட்டு நம்ம நீங்க மீட்டிங் வைங்கன்னு சொன்னாரு. ஸோ இன்னைக்கு அவங்க உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு அவர் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி அவர் Hallelujah. I'm going to say a prayer for everybody, okay? ஜெபித்து நாம் செய்திக்குள் கடந்து செல்லலாம். Lord, I thank you for touching every single person's life in the name of Jesus. இயேசுவே இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராக. I thank you, Lord, for healing your people in the name of Jesus. ஆண்டவரே நீர் மக்களை குணப்படுத்துவீராக உம்முடைய நாமத்தினாலே. Lord, I thank you for the fire of the Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இந்த நாளிலே ஊற்றினதற்காக நன்றி. Lord, I pray that we would be touched, we would be changed. Hallelujah. ஆண்டவரே நீர் எங்களை தொட்டிருக்கிறீர், எங்களை மாற்றமடைய பண்ணியிருக்கிறீர். We would never be the same. Hallelujah. பழைய மாதிரி இல்லை. அல்லேலூயா. And I'm Evangelist Jake Peterson. Hallelujah. என்னுடைய பெயர் வந்து ஜாக் பீட்டர்சன். And so far I have traveled to 230 cities and 11 nations of the world. Hallelujah. 130க்கு அதிகமான அநேக நாடுகளுக்கு நான் பிரயாணம் செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறேன். I spent about 18 months in South Africa. 18 மாதங்கள் சவுத் ஆப்பிரிக்காவிலே ஊழியம் செய்து வருகிறேன். So that is my new home. I call myself a South African American. நான் அமெரிக்காவை சார்ந்தவனும் இப்பொழுது சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்தவனுமாக நான் இருக்கிறேன். Hallelujah. So go to John chapter 9 verse 1. Okay. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். The Bible says as he was passing by, he saw a man blind from birth. His disciples asked him, Rabbi, who sinned, this man
or his parents that he was born blind. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாய் கடந்து போகும் பொழுது ஒரு பார்வையற்ற ஒரு குருடனை அவர் கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். Jesus says this in verse 3, neither this man nor his parents sinned. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் இல்லை. This came about so that God's works might be displayed in him. இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி நடந்தான். And then verse 6 it says, after he said these things, he spit on the ground, made some mud from the saliva, and spread the mud on his eyes. That's John 9:6. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அவன் சேட்டை குருடனுடைய கண்ணின் மேல் பூசினார். Then verse 7, go, he told him, wash in a pool of Siloam, which means sent. So he left wash and came back seeing. Hallelujah. ஆகையால நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். So here is a man that for his entire life he was blind. இங்கே ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவன் பிறவி குருடனாகவே அவன் இருந்தான். But Jesus caused him to see. Hallelujah. ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்தார். You know, he can do the same thing for you. Hallelujah. அவனை அழைத்து அவனுக்கு பார்வை கொடுத்தது போல தேவன் உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் கொண்டு வருவார். I pray for a woman that for over 60 years she was deaf her entire life. Hallelujah. 60 ஆண்டுகள் ஒரு அம்மா காது கேட்காதவளாக இருந்தார்கள். And Jesus opened her ears. Hallelujah. ஜெபம் பண்ணினேன், அந்த அம்மாவுடைய காது திறந்தது. So I want to encourage everybody. I'm going to pray for you right now, okay? உங்களுக்காக நீங்க எல்லாரும் விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமுள்ளவனாய் இருக்கிறேன். And God uses me very regularly with seeing people's eyesight improve. Hallelujah. கண்டிப்பாக நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கண்களின் பார்வை அதிகரிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். So if you have glasses on, I want you to take those off by faith, okay? நீங்க ஆனா விசுவாசத்துல உறுதிப்படும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அற்புதம் நடக்கும். Okay, I'm going to pray for you, okay? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Lord, I thank you right now in the name of Jesus right now for healing every person. ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கி ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை தேவரே கட்டளையிடுவீராக. I rebuke the spirit of blindness in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கண் பார்வை அடைய வேண்டும், அந்த blindness நீங்கி போக வேண்டும். I rebuke the spirit of infirmity in the name of Jesus. உம்முடைய வல்லமை இப்பொழுதே அவர்கள் மீது வெளிப்படும்படி நான் பிரார்த்தனை செய்கிறேன். Lord, you cause the blind to see in the Bible. Hallelujah. சொல்கிறது கண் பார்வையற்றவர்கள் பார்வை அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. We trust God that it will happen again. Hallelujah. ஆகையாலே அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது அங்கே அற்புதம் நடந்தது போல நாங்களும் விசுவாசிக்கிறோம். அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். Hallelujah. You shall know the truth and the truth shall make you free. Hallelujah. உண்மையான ஆண்டவரை நாம் உண்மையாய் உழுதுபடும் பொழுது நீங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். Thank you, Lord. Amen. Amen. Okay, so I want everybody to look at me, okay? எல்லாரும் அவரை பாருங்க. And I want you to do me a favor, okay? I want you to tell me how many fingers I'm holding up. எத்தனை பேர் Okay? Tell me how many fingers I'm holding up, okay? எத்தனை பேர் ஓபன்ல இதா இருக்கீங்க? Okay? So if you had issues seeing, I want you to wave your hand if God has improved your sight right now, okay? I want you to let us know. இப்போ உங்க கைகளை நீங்க உயர்த்தி எத்தனை பேர் பிளைண்டா இருக்கீங்களோ கைகளை உயர்த்துங்க. Hallelujah. Hallelujah. Keep your hands raised, okay? Yeah, just keep your hands raised. Hallelujah. கைகளை தூக்குங்க. கண் பார்வையிட்டு பிரதர் கை தூக்குங்க.
பார்வையிட்டவர்கள் கை Okay, God is good, right? Hallelujah. Hallelujah. கடவுள் இப்பொழுது அற்புதங்களை செய்ய போகிறார். Now this is also so important, okay? ஆமா, இப்பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்க போகிறது. Now, if you have any other ailments, whatever it is, you can come up and we will lay hands on you at the end as well, okay? இது முடிந்த பிறகு நீங்க வந்தீங்கன்னா கைகளை வைத்து நான் ஜெபம் பண்ணுவேன். But you know the Bible says, "Whosoever calls on the name of the Lord shall be saved." வேதம் சொல்கிறது என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று. And you know what, church? It doesn't matter if it's a pastor's meeting. It doesn't matter if it's a church meeting. Whatever it is, okay? ஒருவேளை நீங்க ஊழியக்காரனா இருக்கலாம், நீங்க எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி, சபை சகோதரரா இருந்தாலும் அது பத்தி பிரச்சனை இல்லை. We are going to give the opportunity for people to get saved. Hallelujah. அதனால எந்த சூழ்நிலையிலும் ரட்சிப்புக்கு என்கிற ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். You know what? You can be a pastor of a church, but not be fully committed to God. ஆனா நீங்க சபையில ஒரு போதகராக இருக்கலாம், ஆனால் உங்களை முற்றிலுமாய் நீங்கள் ஒப்பு கொடுக்காதவர்களாய் காணப்படலாம். My friend David asked this question. He said, "Why do all the pastors fast and we pray for people and nothing happens?" இன்னைக்கு நிறைய என்னுடைய ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்ன கேட்பாங்கன்னா நிறைய பாஸ்டர் ஜெபம் பண்றாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, ஆனா எந்த அற்புதமும் நடக்க மாட்டேங்குது. But then he says that I come from America. I just say in the name of Jesus. நான் இப்ப அமெரிக்காவுல வந்து இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன். And cripples walk, blind see. Hallelujah. குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். Why does this happen? He said. இது எப்படி நடக்கிறது என்று கேட்டார். You know what, church? It has to do with surrender. Hallelujah. ஏனென்றால் அற்புதம் நடக்க வேண்டுமானால் நம்மை முற்றிலுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். It has to do with whatever level of surrender you have to the Lord. நீங்க ஆண்டவருக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது மாத்திரம் அற்புதம் நடக்கும். He wants you to surrender your life to Him. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முற்றிலுமாய் நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயமாக அற்புதம் நடக்கும். I want to encourage you, if you want to accept Christ, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அற்புதம் நடக்கும். just say this after me, okay? நான் Hallelujah. சொல்வதை போல நீங்க சொல்லுங்க. Say, "Dear Lord Jesus, அன்பின் ஆண்டவரே, என்ன சொல்லுங்க? come into my heart. ஆண்டவரே என் இருதயத்திலே வாரும். Be my Lord and my Savior. நீரே என் இரட்சகரும் என் மீட்பருமாய் இருக்கிறீர். Thank you for dying for me எனக்காக நீர் மரித்தீர், and raising again for me. மீண்டுமாய் எனக்காக உயிர்த்தெழுந்தீர். Fill me with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும். Lord, I forgive everybody. Lord, I forgive everybody. நான் எல்லாவற்றையும் தவறுகளை நான் மன்னிக்கிறேன். I repent. நான் மனமாற்றம் அடைந்திருக்கிறேன். Fill me with your Holy Spirit. உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பும். Hallelujah. I want you to speak that out, okay? Just pray in the Holy Spirit right now. Speak that out. Hallelujah. பரிசுத்தாவின் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆவியின் கருவிலே Thank you, Lord Jesus. Hallelujah.
it says that he personally bore our sins in his own body on a tree, 1 Peter 2:24, as on an altar, and offered himself on it, that we might die, cease to exist to sin, and live to righteousness. By his wounds you have been healed. ஆண்டவராகிய இயேசு Hallelujah. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். எப்படி சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் என்றால், அவர் மரித்து ரட்சிப்பு என்கிற ஒரு விலையேறப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். You know what, church? We've been brought near through the blood of Jesus Christ. Hallelujah. சபையானது தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு சபையாய் காணப்பட வேண்டும். We have redemption, deliverance, salvation, and healing through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே சபையானது ரட்சிப்பு நிறைந்ததாகவும் அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்ட திருச்சபையாக காணப்பட வேண்டும். The Bible says in Isaiah 53 verse 5 that by his stripes we are healed. Hallelujah. அவர் தழும்புகளினால் நாம் குணமானோம் என்று ஏசாயா 55 அதிகாரத்திலே 3 சொல்லப்பட்டிருக்கிறது. You shall know the truth, and the truth shall make you free, Jesus said. Hallelujah. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. If the Son makes you free, you shall be free indeed. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்களானால் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். What is Jesus speaking of? What is he talking about? Hallelujah. என்னோடு பேசுகிறவர், நம்மோடு இடைபடுகிறவர். John 14:6, he said, I am the way, the truth, and the life. No one cometh unto the Father except through me. யோவான் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். Church, he is the only way. There is no other way to get to heaven. பரலோக ராஜ்யத்திற்கு போவது ஆண்டவர் ஒருவர் தான், அவர் மூலமாக தான் பரலோகத்திற்கு போக முடியும். அப்படியானால் திருச்சபையின் மூலமாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். He is the only truth. There is no other truth. அவரே சத்தியம் நிறைந்தவராய் காணப்படுகிறார். That's why Jesus says that he is the King of Kings and Lord of Lords. நாம் வேதம் சொல்கிறது அவர் ராஜாதி ராஜாவும் மகிமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். Church, he is the Alpha and the Omega, the great I am. Hallelujah. ஒமேகாவும் அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The first and the last. அவரே துவக்கமும் அவரே முடிவும் அவரே. The beginning and the end. அவரே ஆரம்பமும் அவரே முடிவும் அவரே. He said, I was alive, then I was dead, now I'm alive forevermore. என்று இயேசு சொல்கிறார், மரித்தேன் ஆனால் உயிர்த்தெழுந்து இந்த சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்றார். And he has the keys of death and hell. Hallelujah. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நரகத்திற்கும் அவர்தான் சாவி, பரலோகத்திற்கும் அவர்தான் சாவி. Church, there is no other way that we can get to heaven. Jesus is the only way. இந்த பரலோகத்திற்கு நாம் எப்படி செல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். His power is far above every other god. மற்ற தெய்வங்களை காட்டிலும் நம்முடைய தெய்வம் வல்லமை மிகுந்தவராய் இருக்கிறார். When I first came to India, the Lord gave me a word. Hallelujah. முதலாவது நான் இந்தியா தேசத்திற்கு வரும்போது ஆண்டவர் கொடுத்த முதல் வார்த்தை, He said that I am going to show my power over death. Hallelujah. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? மரணத்திற்கு மீது ஒரு நல்ல வல்லமையான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். He is going to show his power over the false gods. அதனால உண்மையில்லாத கடவுள் மீது ஒரு பெரிய வல்லமையை உன் மீது நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். These wooden idols, these idols made of stone, they do not have power, church. ஆனால் அந்த கல்லினால் செய்யப்படுகிற அந்த விக்கிரகத்திற்கு சபையை மேற்கொள்ளுகிற அதிகாரம் இல்லை. A man was crippled for 40 years from his mother's womb. பாருங்க, 40 வருஷம் தாயின் வயிற்றிலே பிறந்தவன். But then Peter said, look at us. Hallelujah. ஆனால் பேதுரு அவனை பார்த்து சொன்னார், என்னை பார் என்று சொன்னார்.
The men looked at Peter and John expecting to receive something ஆனால் from அந்த them. அந்த பிச்சைக்காரன் இதோ அவரை பார்த்தால் அவர் நமக்கு ஏதாவது தருவார் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். Peter said, "Silver and gold I do not have, ஆனால் பீட்டர் என்ன சொன்னார்? இடத்துல கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. but such as I do have I give to thee." இப்போது Hallelujah. என்னிடத்தில் உண்டானது நான் உனக்கு தருகிறேன். In the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே rise up and walk. எழுந்து Hallelujah. நட என்று சொன்னார். There was so much that was happening in the blind man's life. இந்த எப்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்ததோ அதே போல இந்த கண் தெரியாதவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடந்தது. 3 times the Pharisees questioned this man. 3 முறை இந்த பரிசேயர் கேட்டார்கள். 3 முறை இயேசுவிடத்தில் கேட்டார்கள். They asked him over and over, "What did this man do to you to cause you to see?" இது எப்படி அவர்களுக்கு அந்த கேட்டாங்க. அந்த அதிகாரிகள் எல்லாம் எப்படி இவன் கண் பார்வைப்பட்டவனாய் வந்தான்? And he said, "All I know is this. Once I was blind and now I can see." Hallelujah. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் குருடனாய் இருந்தேன் இப்பொழுது பார்க்கிறேன். You know what, church? Once I was separated from God. I was going to hell. ஆனா நான் ஒரு முறை நரகத்துக்கு போகக்கூடியவனாய் இருந்தேன். But then Jesus came and he saved me and he touched me and he set me free. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு என்னிடத்தில் வந்தார், என்னை தொட்டார், என்னை விடுதலையாக்கினார். நான் ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷனாய் மாற்றப்பட்டேன். Hallelujah. Jesus healed me. Jesus forgave me. Jesus gave me a second chance. Hallelujah. இயேசு எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், என்னை மனமாற்றம் பண்ணினார், எனக்கு அற்புதத்தை செய்தார். அந்த தேவனுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் மாற்றப்பட்டேன் என்றார். You know what the Bible says, that they gathered from towns and hamlets and they laid the sick in the streets so that Peter's shadow could just pass over and they would be healed. Hallelujah. அதே மாதிரி பேதுரு எங்கெங்கெல்லாம் நடந்து போய் எங்கெங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் வியாதியிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். People delivered of demon spirits. பாருங்க, அதிக பிசாசினால் கட்டப்பட்டிருந்த அநேக ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள். Hallelujah. I went with Pastor into a hospital yesterday. Hallelujah. நாங்க ஆஸ்பத்திரி ஊழியத்திற்காக நாங்க போயிருந்தோம். என்னோட We went into the plastic surgery wing. அங்க அந்த இடத்துக்குள்ளாக நாங்கள் போனோம். And we saw 9 different people healed. Hallelujah. 19 மக்கள் சுகமடைந்தார்கள். They all had these bandages wrapped around either their arm or their leg. நிறைய பேர் வந்து கையிலையும் காலையும் கட்டு போட்டு கிடந்தாங்க. Some had been in accidents at work. நிறைய பேர் வேலை செய்யும் போது அவர்கள் கைகள் கட்டாக்கப்பட்டது. நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல கால் கை ஒடிந்தவர்களாக காணப்பட்டார்கள். Another person dropped some glass. இன்னொருத்தர் கிளாஸ் வெட்டி அவர் கை இதாகி போச்சு. Another person caught his finger in a machine. இன்னொரு மனுஷன் கையை விரலெல்லாம் மிஷின்ல விட்டு கட் பண்ணிட்டு. And every single person in that hospital, in that room, in those rooms, in that floor was healed. Hallelujah. அந்த பெட்ல படுத்தவங்க எல்லாம் நான் ஜெபம் பண்ணேன். தரையில் இருந்த மக்கள் எல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணேன். எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். 42 people accepted Jesus Christ. 45 ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். You know what, church? We have to go outside the 4 walls of the church. Hallelujah. சபையானது கடந்து போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். We cannot wait for the people to come into our church. நம்ம வந்து ஜனங்கள் வருவாங்கன்னு நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. நம்ம போய் ஜனங்களை சந்திக்க வேண்டும். But the church must go out into the world. Hallelujah. சபையானது உலகத்துக்குள்ள எல்லா இடங்களும் கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். Hallelujah. That's why the Bible says, "For God so loved the world, He gave His only begotten Son." Hallelujah. தான் ஆண்டவர் அதிகமாக இந்த உலகத்திலே அன்பு வைத்ததினாலே தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். Hallelujah. Hallelujah. When we are
moved with the same compassion as Jesus. அதே இயேசு எப்படி ஒரு இரக்கம் நிறைந்தவராக ஊழியம் செய்தாரோ அதே போல இரக்கப்படுபவர்களாக நாம் ஊழியம் செய்வோம். And we are going to go out and tell people, hallelujah. ஜனங்களை சந்தித்து இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். Church, there is power in the blood of Jesus to redeem, to forgive sins. Hallelujah. ஆண்டவர் ஒருவருக்கு தான் பாவத்தை கழுவுகிற அதிகாரமும் சுத்தப்படுத்துகிற அதிகாரமும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரமும் இயேசு ஒருவருக்கே உண்டு. Ephesians 1 verse 7, it says, in him we have redemption, deliverance, and salvation through his blood, the remission, forgiveness of our offenses, shortcomings, and trespasses. எபேசியர்ல சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கெடுக்கப்பட்ட ஜனமாக நாம் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம். In accordance with the riches and the generosity of his gracious favor. Hallelujah. அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் விலை மதிக்க முடியாத அன்பினாலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. He's paid a price that we can be healed, that we can be redeemed. Hallelujah. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். You know what, church? The purpose of the blood of Jesus was that he was wounded for our transgressions. ஆகையினாலே சபையிலே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் அவருடைய காயங்களினால் நாம் குணமானோம். Isaiah 53 verse 5, it says, ஏசாயா 55:3 சொல்கிறது, but he was wounded for our transgressions, அவர் காயப்பட்டவராய் காணப்பட்டார், bruised for our iniquities. அவர் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய பாடுகளையும் அவர் சுமந்து கொண்டார். But he was wounded for our transgressions, he was crushed for our wickedness, our sin, our injustice, our wrongdoing. நாம் செய்யக்கூடிய தவறான செயல்களுக்கும் நம்முடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். The punishment required for our well-being fell on him. இந்த பாவத்தை நம்முடைய பாவங்கள் எல்லாத்துக்கும் அவர் பரிகாரியாக சிலுவையிலே, by his stripes or wounds we are healed. அவருடைய Hallelujah. காயங்களினால் நாம் எல்லாரும் குணமடைந்தோம். Hallelujah. We can claim this promise, church. Hallelujah. இந்த வசனமானது சபைக்கு கொடுக்கப்பட்டது. He is a good God. He wants to heal. He wants to redeem. அவர் நல்ல ஆண்டவர். அவர் உங்களை விடுதலையாக்குகிறவராகவும் உங்களை மீட்கு எடுத்துக்கிறவருமாய் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறார். He wants to restore if you have mental distress. Hallelujah. நீங்க பலவிதமான பிரச்சனைகள்னால, நீங்க சிந்தனையினால பலவித பிரச்சனைகள்னால நீங்க மனம் நொந்து போய் இருப்பீர்களானால், உங்களுடைய சிந்தனைகள் சிதறப்பட்டு இருக்குமானால் அவைகளிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார். Jesus still causes the cripples to walk and the blind to see and the deaf to hear. ஆகையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நடந்து சென்ற இடங்களில் எல்லாரும் ஆண்டவரை பார்த்தார்கள், விடுதலை அடைந்தார்கள். Church, he wants to do something in your life. He wants to do something through your life. Hallelujah. ஆகையினாலே சபையிலும் சில காரியங்கள் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நன்மையான காரியங்களை கர்த்தர் உண்டாக்குவார். 7,000 languages do not have the name of Jesus. பாருங்க, 7,000 அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். You know what Jesus said? All of the world must hear, and then the end shall come. அதனால இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு முடியும் பொழுது ஆண்டவர் உலகத்திற்கு முடிவு வரும். Someone said Jesus could return tomorrow. I said no, it's impossible. ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அவர் அனுப்பினார். Because all of the world has not heard. ஆனால் உலகத்துல இருக்கிற अनेक ஜனங்கள் இன்னும் சுவிசேஷத்தை கேட்கவில்லை. There's coming a massive missions move, church, to the body of Christ. ஆகையால சபையின் மூலமாக தான் ஆண்டவருடைய சுவிசேஷமானது अनेक ஜனங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். The church is going to go across the streets. Hallelujah. சபையானது மூலமாக தான் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட வேண்டும். अनेक தெருக்களிலும் ஊர்கள் தூரமாய் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். And they are going to the ends of the earth. Hallelujah. வருஷத்தின் முடிவுக்குள்ளாக we have to share the good news with people that don't know Jesus. எந்த இடங்களில் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாது இருக்கிறார்களோ அந்த ஜனங்கள் மத்தியிலே நாம் கடந்து சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். We have to tell them how much Jesus loves them, how much
He loves them to go to the cross and die for them and be raised again. அந்த ஜனங்களை சந்திக்க கூட நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான சுவிசேஷம் என்ன தெரியுமா? இயேசு இந்த உங்களை உலகத்தில் உள்ளவரை நேசித்ததனாலே அவர் சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்கிற அந்த செய்தியை சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். There's a place called the 1040 window and 3 billion people have never heard the gospel. They don't have churches. 300 லட்சம் ஜனங்களுக்கு அதிகமான ஜனங்களுக்கு சபையும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாத ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். And you know what church we have to go? This is part of India. It's part of the 1040 window. ஆகையால अनेक சபைகள் இருக்கிறது. अनेक சபைகள் வழியா கடந்து போக வேண்டும். You know, they might not have a church, they might not have a Bible, but you can get to them, church. You can share the good news of the gospel. Hallelujah. ஜனங்கள் வேதம் தெரியாதவர்களா, வேதம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. अनेक ஜனங்கள் இயேசு கிறிஸ்து தெரியாம இருக்கிறாங்க. சபைனா என்ன? ஒன்லி ஒரு கூட்டத்தை வச்சு நடக்கிறது இல்ல சபை. சபை ஜனங்கள் புறப்பட்டு போய் வேதம் இல்லாதவங்களுக்கு வேதம் கொடுக்கணும். சுவிசேஷம் அறிவிக்காத ஜனங்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கணும். இயேசு எதற்காக வந்தார், மரித்தார், ஏன் உயிர் தெழுந்தார் என்று அந்த சுவிசேஷத்தை சபையானது தான் ஊழியத்தை செய்ய வேண்டும். Start with your village and knock on all the doors in your village. உங்களுடைய எல்லா உங்க சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிற வில்லேஜ்ல போய் எல்லா டோரையும் தட்டுங்க. எல்லா கதவையும் தட்டி இயேசுதான் ரட்சகர் சொல்லுங்க. And then go to 10 villages around and knock on all those doors. Hallelujah. எல்லா சுத்தி இருக்கக்கூடிய 10 கிராமத்தை கணக்கு பண்ணிக்காங்க. ஒவ்வொரு வீடாவை டம்னு தட்டுங்க. தட்டி அவங்க கதவை திறந்தாங்கன்னா இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. இயேசு வந்தார், உன்னுடைய பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக மரித்தார், சிலுவையிலே உன்னுடைய பாவத்தை சுமந்தார், அவர் மரித்தார், உயிர் தெழுந்திருக்கிறார், மீண்டும் வருவார் என்ற சுவிசேஷத்தை ஒவ்வொரு வீட்டிலையும் 10 கிராமம் சுத்தி இருக்க 10 கிராமத்துல கதவை தட்டி சொல்லுங்க சுவிசேஷம். My pastors go into 300 cities throughout the world. Hallelujah. என்னுடைய போதகர் அவருக்கு உள்ள பாஸ்டர் வந்து 300 பட்டணங்கள்ல போய் நிறைய எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிருக்காங்க. Hallelujah. Each one of us went to 300 cities. Hallelujah. 300 பட்டணங்கள்ல அவர் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிருக்கார். We could go to 6,000 cities in India. Hallelujah. இந்தியாவுல 6000 ஜனங்கள் சிட்டிஸ்க்கு போயிருக்கோம். There's 49 million nomadic people in Pakistan and Afghanistan. ஆப்கானிஸ்தானத்துல இது 49000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். And they're just now translating a version of the Bible for those people. இப்போ நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த ஜனங்களுக்கு வேதாகமத்தை மொழிபெயர்த்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம். So this is why we must go, church. Hallelujah. சபையானது சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிற சபை இல்ல. சபையானது வெளியே போய் எல்லா டோர் டு டோர் போய் உலகத்தில் இருக்கிற எல்லா பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். And I'll just share a really quick way that you can share the gospel with people. நீங்க சுவிசேஷத்தை மக்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது because all Christians want to find a way to communicate their faith. ஆகினால अनेक கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் அதிகரிக்க பண்ணுவார்கள். But not all of them have that ability to do so. ஆகினால எல்லா கிறிஸ்தவர்களும் செய்யத்தக்கதான சில அதிகாரங்கள் அவர்கள் பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். I was in New Delhi and I said, how many people in this church have ever shared your faith? நான் டெல்லியில ஒரு சபையில கேட்டேன், இவ்வளவு பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களே, இந்த ரட்சிப்பை வந்து எத்தனை பேருக்கு நீங்க சொன்னீங்க? And it was about 20% had shared their faith. ஆனா 20% தான் அங்கே காணப்பட்டது. And about 15% had led at least 10 people to Christ. ஆனா 10% தான் ஜனங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். So you just go up to people and say, hey, God loves you, He's got a plan for your life. நீங்க என்ன செய்யணும்? போய் சுவிசேஷம் சொன்னா, ஏய் ஆண்டவராகிய இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லணும். Do you know for sure if you died today that you would go to heaven? நீ இன்னைக்கு சைத்தானா எங்கடா போவ, பரலோகத்துக்கு போவ, நரகத்துக்கு போவன்னு கேட்கணும். They could say no or they could say yes. அவங்க எஸ்ன்னு சொல்றாங்களா இல்ல நோன்னு சொல்லணும். கேட்கணும். If they say yes, you say, okay, why do you say yes? அதனால அவங்க பாப்பா நான் நீ செத்தா பரலோகத்துக்கு போவன்னு கேட்கும்போது ஆமா நான் பரலோகத்துக்கு போவேன்னு இயேசுன்னு சொல்லிட்டானா. They can say, சொன்ன காரணம் சொல்லு எப்படி ன்னு கேட்கலாம். they can say, hey, well, I'm a priest. Well,
You know, I go to church, I go to the temple, whatever it is. அது அவங்க என்ன வேணா சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சபைக்கு போறவன் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம். But unless they say that they are saved, they are born again, அவர்கள் சொல்லணும் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லணும். then we're going to share the gospel with them. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். The Bible says, for all have sinned and come short of God's glory. நம்ம எல்லாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் மாறினோம் என்று வேதம் சொல்கிறது. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கிறது. God's free gift is eternal life கர்த்தர் நமக்காக நித்தியத்தை வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். through Jesus Christ our Lord. இயேசுவின் மூலமாக தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். Whosoever calls on the name of the Lord shall be saved. அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வாரோ அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். And if you'd like to accept Christ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், I want you to say this prayer after me. Hallelujah. ஆமென். நான் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அனைவரும் Say, dear Lord Jesus, எல்லாம் சொல்லுங்க, என் ஆண்டவரே come into my heart. என்னுடைய இருதயத்திலே கடந்து வாரும். Be my Lord and my Savior. நீர் என்னுடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறீர். Thank you for dying for me எனக்காக நீர் மரித்தீர் and raising again for me. எனக்காக உயிர்த்தெழுந்தீர் மீண்டும். Amen. Hey, you're forgiven. Hallelujah. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு. Hallelujah. Well, God bless y'all, pastors. Okay, thank you. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நிறையும் புண்ணியமக்கள் ஆகுது, நிறைய பாசங்களுக்கு பசி எடுக்குது, மயக்கம் வருகிறது, தூக்கம் வருகிறது, தலை சுத்துகிறது, ரொம்ப போர் அடிக்குதா?